இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 நடக்கிறது. திமுக, அதிமுக, பாஜக கட்சிகள் தலைமையில் தனித்தனியாக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை முடித்த நிலையில் தேர்தல் அறிக்கையையும் வேட்பாளர்கள் பட்டியலையும் அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டார். அதிமுகவும் கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அந்த கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள், புதிய தமிழகம், எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணியில் சரத்குமார், ஏசிஎஸ், ஓ பன்னீர்செல்வம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், ஐஜேகே, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக இடம்பெற்றுள்ளனர். இதில் பாமகவுக்கு 10 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. லோக்சபா தேர்தலில் குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்யுமாறு தேர்தல் கமிஷனிடம் டிடிவி தினகரன் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத 10 கட்சிகளுக்கு தேர்தல் சின்னம் ஒதுக்கி இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. ஏற்கனவே 1 தொகுதி போதும் என சொல்லியும் பாஜக 2 தொகுதிகள் கொடுத்ததாக மகிழ்ச்சி தெரிவித்த டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் கிடைத்தது அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியுள்ளது.